வணக்கம். உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரேடு வார் ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் அவர்கள் கனடா, மெக்சிகோ மற்றும் சைனாவுக்கு எதிராக டேரிஃப் அறிவிச்சிருக்கார். அதாவது கனடாவுக்கு எதிராக 25%, மெக்சிகோவுக்கு எதிராக 25%, சைனாவுக்கு எதிராக 10% டேக்ஸ் அதிகரிச்சிருக்காப்புல. ஏன் சைனாவுக்கு 10% அப்படின்னா, சைனாவுக்கு ஏற்கனவே அடிஷ்னல் டேக்ஸ் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற டேக்ஸ் இல்லாமல் இன்னொரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்புல சைனாவுக்கு. மெக்சிகோ, கனடா அமெரிக்காவுக்கு மிக உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, அமெரிக்காவில் சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் இருந்து, க்ளோத்தில் இருந்து A to Z இந்த 2 நாடுகளும் தான் சப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலி மேக் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் உண்மை. கனடாவும் மெக்சிகோவும் போட்டி போட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு திங்ஸை உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கனடா, மெக்சிகோ எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதை விட மோசமாக அமெரிக்காவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உலக பொருளாதார நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லா அமெரிக்கர்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன், க்ரோசரிஸ் இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, இதில் மாதம் ஒரு $700 எக்ஸ்ட்ராவாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, மெக்சிகோ, கனடா 2 நாடுகளுமே அமெரிக்கா கூட ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. அதாவது 2 நாடுகளுக்கும் வரி கிடையாது. எந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி கிடையாது. அதேமாதிரி மெக்சிகோ, கனடாவோட இம்போர்ட்டுக்கும் வரி விதிக்க முடியாது. அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. அதை அமெரிக்கா இப்போ மீறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் கனடாவோட குற்றச்சாட்டு. மெக்சிகோ அதிபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதை நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக எவ்வளோ டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொருளாதார நிபுணர்கள் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மெக்சிகோ அதிபர் சொல்லியிருக்காரு. ஆனால் கனடா களத்தில் குதிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கள் பொருட்களுக்கு எதிராக 25% டேரிஃப் கொடுக்குறீங்களா? ஓகே, உங்கள் பொருட்களுக்கு எதிராக நாங்கள் டேரிஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கனடிய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு கனடா ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதே மாதிரி அமெரிக்கா கனடாவுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற வர்த்தகம் எவ்வளவு போயிட்டுருக்கு அப்படின்னா, கனடா கிட்டத்தட்ட $700 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருடாந்திர ஏற்றுமதி இருக்குது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $300 பில்லியன் அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட $400 பில்லியன் டெபிசிட் அமெரிக்காவுக்கும் இந்த கனடாவுக்கும் இடையில் அந்த வித்தியாசம்